நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது மூணும் ஒரு மனிதன் வாழ அடிப்படை தேவைகள். இவை இல்லாமல் காலம் போகாது. முதல் தேவையே உணவு தான். நாம் ஒன்று சாப்பிட்றோம், தானியங்கள். தானியம் விளைந்த போது பயிர் கழிவுகள் நமக்கு தேவையில்லாதது. ஆனால் அந்த கழிவுகளை கால்நடைகள் சாப்பிடும். அவற்றிற்கான உணவு. நமது கழிவை நாமளும் தொடுறதில்ல, மற்ற உயிரினங்களும் தொடுறதில்ல. ஆனால் கால்நடைகள், குறிப்பாக ஆடு, மாடு, கோழி ஆகியவற்றின் கழிவுகள் பயிர்களுக்கு உணவாகுது. அல்லது நல்லா மக்கின பிறகு மண்புழுக்களுக்கு உணவாகுது. மண்புழுக்களின் எச்சம், மண்புழு கம்போஸ்ட், மறுபடியும் பயிர்களுக்கு உணவாகுது. ஆக ஒன்றன் கழிவு மற்றொன்றுக்கு உணவு. கோழிகள் கழிக்கும் எச்சம் மீன்களுக்கு உணவாகுது. மீன்கள் கழிக்கும் கழிவுகள் குளங்களில் அடியில் சென்றடையும். அந்த கழிவுகளை குளத்து தண்ணி வத்தின பிறகு வாரி மறுபடியும் நிலத்தில் இயற்கை எருவா குளத்து வண்டல்னு கொண்டு போய் போடுறோம். அருமையான இயற்கை எரு. கிருஷ்ணமூர்த்தி சார், இப்படி இயற்கை எருக்களை கொண்டு பயிர் சாகுபடி பணிகள் மேற்கொள்கிறோம். இதில் அடுத்து நுழைவது பூச்சிகள். பூச்சிகளில் நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கு, தீமை செய்யும் பூச்சிகள் இருக்கு. செடி கொடிகளை சாப்பிடும் பூச்சிகள் தான் தீமை செய்யும் பூச்சிகள். இவற்றை உண்ணும் பூச்சிகள் தான் நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது மனிதனுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள். அதே போல பூச்சிகளை பிடித்துண்ண பறவை இனங்கள் இருக்கு. நாம பூச்சிக்கொல்லி விஷங்களை தெளிச்சு பூச்சிகளை அழிச்சிட்டா இவற்றை பிடித்துண்ணும் பூச்சிகளுக்கும் பறவை இனங்களுக்கும் யார் உணவளிப்பது? அவை எப்படி வாழும்? சரி, என்னதான் செய்யறது? வேலி ஓரங்களில் ஆடு மாடு தொடாத செடி கொடிகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஆடாத்தொட, ஆடு தின்னாப்பால, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, பிரண்டை, சோத்துக்கத்தாழை, பப்பாளி, சீத்தா, நொச்சி, வேம்பு, நெய்வேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, யூக்கலிப்டஸ், அரளி, இப்படி பல செடிகள் இருக்கு, கொடிகள் இருக்கு. இவற்றை 2-3 பிரிக்கலாம். ஒன்று, இலைகளை வாயில போட்டா கசக்கும். 2வது, ஒடிச்சா பால் வரும் செடி கொடிகள். 3வது, தொட்டா வாசனை வரும் செடிகள். இவற்றில் ஒவ்வொன்றிலையும் 2 கிலோ எடுத்து உரல்ல போட்டு இடிச்சு மாட்டு கோமியத்து கூட கலந்து 1 வாரம் வச்சிருந்தா பூச்சி விரட்டி, இயற்கை பூச்சி விரட்டி தயார். இந்த கலவையை பயிர்கள் மேலே தெளிச்சா அதிலிருக்கும் பூச்சிகள் வெளியே பறந்துடும். நாம் பூச்சிகளை அழிக்கலை, விரட்டுறோம். கிருஷ்ணமூர்த்தி சார், இதுதான் பயோடைவர்சிட்டி, ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ். இயற்கை சமநிலையை கடைபிடிக்கணும். இந்த பூ உலகில் நாம மனித இனம் மட்டும் வாழ்ந்தா போதுமா? சார்ந்த உயிரினங்கள், விலங்கினங்கள், தாவரங்கள் எல்லாம் வாழணும். எல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை சமநிலை என்பது. ஒன்னிருந்து ஒன்று இல்லைன்னா அப்புறம் சமநிலை இருக்காது இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அந்த காலத்திலேயே கணியன் பூங்குன்றனார் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். நாம இந்த சூழலுக்கும் நமது பூமிக்கும் ஏதாவது தவறு செய்தோம்னா அதற்கான பலன் நமக்கே திரும்ப வந்து சேரும். பந்தை எப்படி அடிக்கிறோமோ அதே வேகத்தில் நம்மக்கிட்ட திரும்ப வந்து சேரும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.